தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி. படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்த நடிகர் ரஜினிகாந்த். அதாவது ஜெயிலர் 2 திரைப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வரக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் இறுதிக்கட்ட படப்பிடிப்பின் பொழுது திடீரென்று மயங்கி கீழே விழுந்துள்ளார். தனது மகள் ஐஸ்வர்யா அவர்கள் தனுஷ் அவர்களை விவாகரத்து செய்த நிலையில் 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. திருப்பதியில் தொழிலதிபருடன் திருமணம் செய்துள்ள காரணத்தை வெளியிட்டு தற்பொழுது ரஜினி அவர்களிடம் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த திருமணம் என்பது கட்டாயமாக நடைபெற வேண்டும். வீட்டு அனுமதியோடு நடைபெற்றால் நாங்கள் பிரம்மாண்டமாக நடத்துவோம், இல்லை என்றால் நாங்கள் திருப்பதிக்கு சென்று நடைபெறக்கூடிய திருமணமாக பார்க்கப்படும் என்று மிகவும் கடுமையான வார்த்தைகளால் ரஜினிகாந்த் அவர்களிடம் ஐஸ்வர்யா அவர்கள் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 3 நாட்களாக இது மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டிலேயே இல்லாமல் தற்பொழுது தொடர்ந்து படப்பிடிப்பு தளங்களிலேயே இருந்துள்ளார். சரியான உணவுகள், மாத்திரைகள் பயன்படுத்த முடியாத காரணத்தினால் படப்பிடிப்பு தளத்திலேயே மயங்கி கீழே விழுந்துள்ளார். தற்பொழுது மருத்துவமனையில் அவசரமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒரு தந்தைக்கு ஒரு நல்ல ஒரு மகளாக ஐஸ்வர்யாவும் இல்லை. அவரது மகள் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் பணத்தை வைத்து மட்டும் நிம்மதியை தேட முடியாது. சந்தோஷம், 2 மகள்களை பெற்றெடுத்த தந்தை என்ற முழுமையான திருப்தி அவருக்கு வயதான காலத்தில் இல்லை என்பது தற்பொழுது வெளிப்படையாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. பேர குழந்தைகளாகிவிட்டார்கள். அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வயது வந்துவிட்டது. ஆனால் 2வது திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் அது பெற்றோர்களது சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் திருமணம் என்பது தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீண்டும் ஒரு மனக்கசப்புடன் திருமணத்தை நடைபெற்று அதுவும் விவாகரத்தானால் நிச்சயம் ரஜினிகாந்த் அவர்களால் தாங்க முடியாது. இதனால் தற்பொழுது அதிக சிந்தனைகள், அதிக டென்ஷன், டிப்ரெஷன் அதிகமானதன் காரணமாக படப்பிடிப்பு தளத்தின் பொழுதே கீழே விழுந்து மயங்கி விழுந்துள்ளார். இதனால் அவசரமாக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள ரஜினிகாந்த் அவர்கள் தற்பொழுது நலமாக இருக்கிறார். ஆனால் இதுவே மீண்டும் தொடர்ந்தால் அவரது உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளனர். ஏன் இவ்வாறு மனக்குழப்பம், மன கஷ்டம்? அவரது மகள் ஏன் தந்தையை புரிந்து கொள்ளவில்லை? ஒரு இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் பேரும் புகழும் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி இல்லை என்றால் ஒரு ஆண்மகனால் நிச்சயமாக அவரது முழுமையான சந்தோஷத்தை பெற முடியாது என்பதற்கு ரஜினிகாந்த் அவர்களை ஒரு உதாரணமாக தற்பொழுது அமைந்துவிட்டார். ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் நல்ல மனிதர். ஆனால் அவரது குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள், பிரச்சனைகள் அனைத்தும் ரஜினிகாந்த் அவர்களை உடல்நலை குறைவின் காரணமாக மாறிவிட்டது. மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் இனி ஒவ்வொரு திரைப்படங்களிலும் கவனமாக நடிக்க வேண்டும். இல்லை என்றால் அவரது உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும் என்பது மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளனர்.